ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டே காலையிலேயே சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்காங்களே நான் இங்கே சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். மைதா மாவு சப்பாத்திக்கும் கோதுமை சப்பாத்திக்கும் தான். ஏன்னா மைதா மாவு சப்பாத்தி பாப்பாவுக்கு பிடிக்குங்கிறதுனால கொஞ்சமாக அவளுக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ சிக்கனை ஒரே கிரேவியாக வச்சிட்டோன்னாக்கா மத்தியானத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், காலையிலேக்கும் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு கிரேவி மாதிரி தான் வச்சுருந்தேன். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் சில்லு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு சோம்பு, ஜீரகம், பெப்பர் இது 3 ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துகிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். இப்போது ஒரு குக்கரில் ஆயில் சேர்த்துட்டு ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை சாப்பரில் சாப் பண்ணி போட்டு வதக்கிக்கிட்டேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளியை வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்ச தேங்காய் சோம்பு பேஸ்ட்டை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போல் போட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, சிக்கன் பவுட்ரு கொஞ்சமாக ஆட் பண்ணி சிக்கன் கிரேவி வச்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.